தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை தெற்கு மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பா நிறைய குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய வகையில தொடர் நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட்டே வருது. அந்த வகையில திருப்பரங்குன்றம் தொகுதி அவனியாபுரம் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட எல்லம் நகர்ல சுமார் 10,000 குடும்பங்கள் பயனடையக்கூடிய வகையில நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவானது மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் நலத்திட்ட நாயகர் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய திரு சேடப்பட்டி மு மணிமாறன் அவர்கள் தலைமையிலும், அவனியாபுரம் மேற்கு பகுதி செயலாளர் திரு போஸ் ஈஸ்வரன், திருப்பரங்குன்றம் தொகுதி பொறுப்பாளர் திரு சிவகாசி த வனராஜா ஆகியோர் முன்னிலையிலும் தெற்கு மாவட்ட மகளிரணி சார்பா மதுரை தெற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளரான கிருத்திகா தங்கபாண்டி அவர்களுடைய சிறப்பான ஏற்பாட்டிலையும் பிரம்மாண்டமா நடந்தது. இந்த விழால மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசோட சாதனைகள், குறிப்பா பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக அரசோட திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அப்போ கழக நிர்வாகிகள், பொதுமக்கள்னு பல பேர் கலந்துகிட்டாங்க. மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கும் போதும் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரை கொடுப்பதில் பெருமை கொள்கிறேன் என கூறிய அஞ்சா போர்க்குணம் கொண்டவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரோட நினைவை போற்றக்கூடிய வகையில சென்னையில இருக்கக்கூடிய காந்தி மண்டப வளாகத்துல வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முழு உருவ சிலையை நிறுவி கௌரவித்தது கழக அரசு. அதேபோல கட்டபொம்மனுடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்களை அரசு விழாவா கொண்டாடுவதிலையும் கழக அரசு முன்னுரிமை அளித்துட்டு வருது. அந்த வகையில வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய 266வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட நிலையில மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரான கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள் மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு கப்பலூர், உச்சப்பட்டி, சின்ன மரவன்குளம், சொக்கனாம்பட்டி மற்றும் எஸ் புதூர் ஆகிய பல்வேறு பகுதிகளில் மரியாதை செலுத்தினாங்க.